அதுல வந்து இவங்களை கைது பண்ண போறாங்க. அப்போ ஒரு பாலத்துல இருந்து இவர் கீழே குதிச்சுறாரு கைது பண்ண போகையில தப்பிக்கணுங்கிற நோக்கத்துல. இது வந்து காவல்துறையோட வருஷம். காவல்துறை அடிச்சுதான் இவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ரோடு மறியல் பண்றாங்க. ரவுடி அப்படிங்கிறாங்க. அவர் மேல 3 கஞ்சா கேஸும் ஒரு கொலை முயற்சி வழக்கும் இருக்குது. அடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னா அது ஒரு கொடூரமான விஷயம். போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி அந்த இதை வந்து கால் உடைஞ்சு இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். மானாமதுரை போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் உயிரிழந்தது தான் இப்போ பேசும் பொருளாக இருக்குது சார். பெரிய செய்தியாக இருக்குது. அது என்ன நடந்தது சார்? எப்படி நடந்தது? எப்போ கைது பண்ணாங்க? அவர் விழுந்ததுக்கு பிறகு தான் இறந்துருக்கிறாரு. அதனுடைய முழுமையான விவரத்தை பதிவு பண்ணுங்க. அடுத்த கட்டமாக ஏதாவது அப்டேட் இருக்கா சார் இந்த கேஸில்? அதாவது 6ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, இந்த கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மானாமதுரையில் அழகர் அவரோட நண்பர், அவங்க 2 பேரையும் ஆகாஷ், இப்ப இந்த உயிரிழந்த வாலிபர், இவரோட நண்பரும் சேர்ந்து அசால்ட் பண்றாங்க, வெட்டுறாங்க. அது கொலைவெறி தாக்குதல். அதுல வந்து அவரு காயப்படுறாரு அழகர். அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாரு. அவரோட வாக்குமூலத்தின் பேர்ல இவர் தான் வெட்டினாரு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த புகாரின் பேர்ல மானாமதுரை போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்தாங்க. அட்டெம்ப்ட் டு மர்டர், கொலை முயற்சி வழக்கு. அதுல வந்து இவங்களை கைது பண்ண போறாங்க. அப்போ ஒரு பாலத்துல இருந்து இவர் கீழே குதிச்சுறாரு கைது பண்ண போகையில தப்பிக்கணுங்கிற நோக்கத்துல. இது வந்து காவல்துறையோட வருஷம். காவல்துறை அவங்க அறிக்கையில சொல்லியிருக்கதை நான் சொல்றேன். அப்போ கீழே விழுந்ததுல அவருக்கு கால் ஒடிஞ்சிருது. கால் ஒடிஞ்சு இவங்க போலீஸார் வர கைது பண்ணிடுறாங்க. கீழே விழுந்தவரை கைது பண்ணி காயம் இருக்கிறதுனால அங்க வந்து சிவகங்கை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக மதுரையில் இருக்கக்கூடிய ராஜாஜி அரசு மருத்துவமனை அதுக்கு ரெஃபர் பண்ணிடுறாங்க. அங்க போய் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து இவரை வந்து பார்த்து காவல்துறை கொடுக்குற ரிக்வசிஷன் பேர்ல இந்த வழக்கில் ரிமாண்ட் பண்றாரு. ரிமாண்ட் பண்ணி அவர் அந்த வார்டுலேயே இருக்கிறார். அது கான்விக்ட் வார்டு அப்படிம்பாங்க. அது எப்படின்னா மற்ற நோயாளிகள் சிகிச்சை பெறக்கூடிய வார்டு வேற மாதிரி இருக்கும். இதுல சுத்தி கம்பியெல்லாம் போட்டிருக்கும். சிறை மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட சிறையில சிகிச்சை பெற மாதிரி. ஆமா, சிறையில் இருக்கிறவங்க வந்து சிகிச்சை பெறக்கூடிய இடம். அங்க வந்து டாக்டர்ஸ், நர்சஸ்லாம் இருப்பாங்க. சுத்தி காவலர்கள் இருப்பாங்க. என்ட்ரன்ஸ் எல்லாம் காவலர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கையில் 8ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 5:45 மணிக்கு மூச்சு திணறி ஏற்பட்டு அவர் இறந்து போயிடுறார். அவர் இறந்து போனோடனே அவரோட பெற்றோர்கள், தாய், தகப்பன், உற்றார்கள் எல்லாரும் வந்து காவல்துறை அடிச்சு தான் இவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ரோடு மறியல் பண்றாங்க. அந்த ரோடு மறியல் இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. மெயின் ரோட்லேயே, ராமநாதபுரம் போகக்கூடிய மெயின் ட்ரங்க் ரோட்லேயே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிமிஷத்துல. இதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு வழக்குகள் வந்தா அதை வந்து கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டடி அப்படின்னு பார்த்தா 2 கஸ்டடி இருக்கு. என்னென்ன சார்? ஒன்று போலீஸ் கஸ்டடி, இன்னொன்று ஜுடிஷியல் கஸ்டடி. இப்போ இது வந்து என்ன சார்? அதாவது போலீஸ் கஸ்டடி அப்படின்னா அவரை கைது செய்து காவல்துறையினர் அவங்க வசம் வச்சிருக்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இறந்து போனா அது வந்து போலீஸ் கஸ்டடியில இறந்து போனான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவரை கூட்டு போய் இந்த வழக்கில் ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வழக்கில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால ஆஜர்படுத்துறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட ஆஜர்படுத்துவாங்க, அரசு மருத்துவர்கிட்ட. அவர் பார்த்துட்டு இவருக்கு என்ன காயம் ஏற்பட்டிருக்கு என்னங்கிறதெல்லாம் கேட்டு விசாரித்து அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவர் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்காரு, நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போகலான்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தால் மட்டுமே மேஜிஸ்ட்ரேட் எடுத்துகிட்டு போவாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா மேஜிஸ்ட்ரேட் முதல்ல கேட்குற கேள்வி, காவல்துறை வந்து ஒன்று மனத்தாலேயோ உடலாலேயோ துன்புறுத்தினாங்களா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு என்ன காயம் இருக்கு காட்டு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவரை ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட் பண்ணி அவர் வந்து வாரண்ட், ரிமாண்ட் வாரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த வாரண்ட்ல கையெழுத்து போட்டு இத்தனை நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துரு. அந்த வாரண்ட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஜெயில் சூப்பரண்ட் கொடுப்பாங்க. இவர் வந்து இங்கே வந்து ஏற்கனவே அந்த வார்டில் தான் ட்ரீட்மெண்ட் இருக்கனால இவருக்கு வந்து வாரண்ட்டை அங்கே இருக்கிற போலீஸ்கிட்டே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அந்த வாரண்ட் என்னைக்கு கொடுக்குறாங்க, எப்போ கொடுக்குறாங்களோ, அவர் கையெழுத்து போட ரிமாண்டட்னு எழுதுறாரோ அதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி, நீதிமன்ற காவல். இது காவல்துறை காவல், அது நீதிமன்ற காவல். ஆக 2மே கஸ்டடி தான். எந்த கஸ்டடியில் இருந்தாலும் அதுக்கு நடைமுறைகள் ஒன்று தான். இப்போ இவர் வந்து கையெழுத்து போட்டு வாரண்ட் கொடுத்துட்றாரு இல்லையா, அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலில் இறந்து போனா கூட அதுக்கும் இதுதான் வர மர. ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஜெயிலில் போய்
அந்த வாரண்டை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இவரை விசாரிப்பாங்க, பரிசோதனை பண்ணுவாங்க உடனே. அப்போ கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி காயம்பட்டது, எதுப்பட்டது நாங்கள்லாம் கேட்பாங்க. இப்போ அவர் இறந்து போயிட்டார். இந்த இறந்து போன சம்பவத்துக்கு ஒரு வழக்கு பதிவு செய்வாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, இத்தனாம் தேதி இந்த வழக்கில் இவரை கைது செய்ய போகும்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல கீழே விழுந்துட்டாரு, அப்போ அவருக்கு உடலில் இந்த இடத்துல காயம் ஏற்பட்டது, இருந்தாலும் நாங்கள் கைது பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து மேல் சிகிச்சைக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. இங்கே அட்மிஷன் ஆகி மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ணார். ட்ரீட்மெண்ட்டில் இருக்கையில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இறந்து போனார் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வச்சு எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, அந்த டெத் ரிப்போர்ட் இறந்துட்டாங்கன்னு டாக்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி போடலாம். ஆமாம், அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நடந்ததுங்கிறதையும் வச்சு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. இந்த வழக்கு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இவருக்கு இறந்து போன வழக்கு, கஸ்டோடியல் டெத். இந்த வழக்கை வந்து யார் விசாரிப்பாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த ஏரியாவில் உள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், நீதித்துறை நடுவர் தான் விசாரிப்பாங்க. ஓகே, அவங்க வந்து சம்பவம் நடந்த இடத்தை பார்ப்பாங்க, அந்த டாக்டர்ஸ் விசாரிப்பாங்க, கூட இந்த போலீஸ் போனாங்களா பிடிக்க போனாங்களா அவங்கள விசாரிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட இவர் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, அதை வந்து ஏஆர் காப்பின்னு சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் காப்பி. ஓகே, விபத்து பதிவேடுல டாக்டர் கேட்டு எழுதியிருப்பாரு, இவர் பேசுறாரா, பேச முடியுதா, அவர்கிட்ட பேசுனீங்களா, அவர் வந்து இஸ் ஓரியன்ட் பேசுறாரு அப்படின்னா, அப்புறம் வந்து அவ கேள்வி கேட்டேன், எப்படி இந்த காயங்க ஏற்படுது, இது மாதிரி அலிஜ் டு ஹவ் பீன் அசால்டட் பை போலீஸ்மேன், இல்லைன்னா அலிஜ் டு ஹவ் பீன் ஃபாலன் ஒயில் அரெஸ்ட் பை த போலீஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாரோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி அங்கேருந்து அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கல்ல, அங்கேயும் இதே மாதிரி ஏஆர் காப்பி போடுவாங்க. அந்த வார்டு டாக்டரும் விசாரிப்பாங்க, அவங்களும் என்ட்ரி போடுவாங்க. அதுக்கு கேஸ் ஷீட் இருக்கும், அந்த கேஸ் ஷீட்ல என்ன காயங்கள் இருந்தது, எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த 3 டாக்டருமே எழுதுவாங்க. இப்படி இறந்து போனது எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அப்பரண்ட் காஸ், அதாவது அவர் மூச்சு திணறல் வந்து இறந்து போறான்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அவங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாடி இருக்க மார்ச்சரியில் போய் பாடியை இடத்தி போட்டு 5 பேர் முன்னிலையில் அந்த பாடியை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பிரேத விசாரணை இன்குவெஸ்டின் சொல்லுவாங்க, அது நடத்துவாங்க. நடத்தி அப்பரண்ட் காஸ் ஆஃப் டெத், எதனால இவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு கேட்டு அந்த 5 பேரும் என்ன சொல்றாங்களோ அதை எழுதி அந்த 5 பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கிடுவாங்க. அதுக்கு பேர் இன்குவெஸ்ட் ரிப்போர்ட், பிரேத விசாரணை அறிக்கை. அதை தயார் பண்ணி அது முடிச்சதுக்கப்புறம் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவாங்க. போஸ்ட்மார்ட்டம் டாக்டருக்கு ரெக்வஸ்டேஷன் யார் கொடுப்பா, மேஜிஸ்ட்ரேட் தான் கொடுப்பாங்க. ஓகே, அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து போஸ்ட்மார்ட்டத்தை ஒரு டாக்டர் இல்லை, மோர் தேன் டாக்டர், 2 or more டாக்டர்ஸ் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து அதை வீடியோகிராஃப் பண்ணணும், போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறத வீடியோகிராஃப் பண்ணணும். இந்த உத்தரவை அவங்க அந்த ரிக்வஸ்ட் எழுதி கேட்பாங்க. அதன்படி ரிக்வஸ்டின் படி போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். போஸ்ட்மார்ட்டம் நடந்ததுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வரும். இதுக்கு இடையில 2 மாசமா இவங்க இது எப்படி நடந்தது, இவரோட பின்னணி என்ன, யார் இவர் இந்த சம்பவத்தில் நடந்தது உண்மைதானா, இது தவிர்த்திருக்க முடியுமா, காவல்துறை வந்து ஹை ஹேண்டடாக பண்ணியிருக்காங்களா, அத்துமீறி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து 2 மாசத்துல ஒரு அறிக்கையை மாவட்ட நீதிபதி மூலமா அவங்க வந்து உள்துறைக்கு அனுப்புவாங்க, உள்துறை செயலாளருக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. இதே சமயத்தில் பேரலா காவல்துறையில் இந்த சம்பவம் நடந்த இடத்துல உள்ள காவல்துறை இல்லை, சிபிசிஐடி மாதிரி வேற ஒரு காவல்துறை, அவங்க வந்து பேரலல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட்டை உள்துறைக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஆக காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல காவல்துறை விசாரிக்கல, நடுவர், நீதிமன்ற நடுவர் தான் விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. காவல்துறையில இன்னொரு பிரிவு அவங்களும் விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ரெண்டையும் வந்து உள்துறை செயலாளர் கவர்மெண்ட் அவங்க வந்து சீர்தூக்கி பார்த்து இது கரெக்டு தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. நடந்தது ஜஸ்டிஃபைடு இல்லைன்னா அன்ஜஸ்டிஃபைடு, இயற்கையிலே ஒரு கீழே விழுந்து தான் இறந்து போனாரு, இல்லை போலீஸ் அடிச்சதில் தான் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி எழுதி அதை சிஎம்க்கு போய் சிஎம் கையெழுத்து போட்டு, கவர்னருக்கு போய் கையெழுத்து போட்டு அதை வந்து ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டரா ரிலீஸ் பண்ணுவாங்க. காவல்துறை தப்பு பண்ணிருக்கு அப்படின்னா காவல்துறை மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க. கொலை முயற்சி, கொலை வழக்கு, இறந்துட்டார் இல்லையா, கொலை வழக்கு. ஆமா, இப்போ எப்படி சாத்தாங்குளம் வழக்கு, சிவகங்கை மாவட்டத்தில் இன்னொன்று அஜித்குமார் வழக்கு, அந்த மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இதெல்லாம் இப்போ விசாரணை போனதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டமா இதுல இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து ரோடு மறியல் பண்ணி இது மாதிரி பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இந்த இறந்து போனவரோட தகப்பனார் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இது மாதிரி காவல்துறை அடிச்சு கொண்டுட்டாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணாரு. அதை விசாரிச்ச நீதிபதி நேற்று என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, உடனடியா நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணது வீடியோகிராஃப் பண்ணணும், அதை வந்து அந்த மதுரை
ஹாஸ்பிட்டலோட டீன் கூட இருந்து பண்ணணும். அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கையில் அவர் கூட இருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை உறவினர்கிட்ட கொடுத்து அவங்க அடக்கம் பண்ணணும். ஓகே. அந்த எஸ்சி எஸ்டி இறந்து போனவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர். இதுல என்னன்னா பாதிக்கப்பட்டார் இல்லையா, அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். ஓகே. அப்ப இதை நம்ம சாதி மோதலெல்லாம் கருத முடியாது. அது மட்டும் இல்ல, காவல்துறை இன்னொன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இறந்து போன ஒரு பேர் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி, நீதிமன்றத்தில் ரவுடி அப்படிங்கிறாங்க. அவர் மேல 3 கஞ்சா கேஸும் ஒரு கொலை முயற்சி வழக்கும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீதிமன்றம் இந்த உத்தரவு போட்டதுக்கு அப்புறமும் இந்த ரோடு மறியலையும் கைவிடணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிருக்காங்க. கைவிட்டுட்டு இந்த பாடியை வாங்கி நீங்க அடக்கம் பண்ணணும், அது வந்து என்ன ரிப்போர்ட் வருதோ அதன்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி பண்ணதுக்கு அப்புறமும் இன்னைக்கு இந்த ரோடு மறியல்ங்கிறது வந்து ராமநாதபுரம் போகக்கூடிய மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்லயே அந்த சாலை மறியல் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயம் பெரிய லெவலில் எல்லா அந்த மாவட்டம் முழுக்கும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா மதுக்கடைகளையும், அரசு மதுக்கடைகளையும், டாஸ்மாக் எல்லாத்தையும் மூட சொல்லி உத்தரவு போட்டார். ஓகே. பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, மது போதையில் ஏதாவது திருப்பி பிரச்சனையை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆக இந்த விஷயங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று போஸ்ட்மார்ட்டம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஓகே. இந்த போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ எடுக்கிறதும் அந்த எஃப்ஐஆர் காப்பியையும் உடனடியாக மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணும். 2 மாசத்துக்குள்ள நீதிமன்ற நடுவர் வந்து அவங்க அறிக்கையை கொடுக்கணும் விசாரிச்சு. இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இப்போ இறந்து போனவரோட அப்பா அம்மா அவங்க 2 பேருக்குமே அந்த உறவினர்களுக்கும் காவல்துறை தான் பண்ணிருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த நீதிமன்ற நடுவர் விசாரிக்கிறாங்கல்ல இந்த வழக்கை, அவங்க கிட்ட இவங்க ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லலாம். என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். யார் யார் பார்த்தாங்க அடிச்சத, இல்ல நாங்களே பார்த்தோம் இப்படி நடந்ததுன்னா சொல்லலாம். அவங்க இல்ல அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா சார், கால் வந்து அவங்க தவறி விழல, காலை உடைச்சு காவல்துறை தான் அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அதுக்குள்ள காரணங்களை சொல்லணும் இல்லையா. என் மகனே என்கிட்ட நேரடியா சொன்னாங்க அப்படின்றதுல குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. என்ன இவங்க மகன் வந்து டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல எடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த டாக்டர்கிட்ட போலீஸ் தான் அடிச்சாங்கன்னு சொல்லி தான் அவர் ரெக்கார்ட் பண்ணிருப்பார் இல்லையா. அப்புறம் அங்கிருந்து இன்னொரு டாக்டர்கிட்ட அனுப்பாங்கல்ல, அங்கேயும் இவர் சொல்லியிருப்பார் இல்லையா. இப்போ அதையும் பார்ப்பாங்கல்ல. அதாவது அந்த நீதிமன்ற நடுவர் வந்து இவங்க சொல்றது, பையன் வந்து இப்போ உயிரோட இல்லை, அவர் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம சொன்னாரா சொல்லுங்கிறத நம்ம உறுதி சொல்ல முடியாது. ஆனா அந்த ரெக்கார்டு வந்து 3வது ஒரு மனிதர்கிட்ட சொல்லி, அவர் ஒரு மருத்துவர், அரசு மருத்துவர், அவர் வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருப்பார் இல்லையா. கண்டிப்பா. அப்ப அதுல தெரியும் இல்லையா. ஆக இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு. விசாரிச்சு முடிச்சாதான் உண்மை என்னங்க தெரிய வரும். அப்படி உண்மையிலேயே அடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னா அது ஒரு கொடூரமான விஷயம். காவல்துறைக்கு அந்த அதிகாரம் கிடையாது. காவல்துறை இருந்தாலும் அதை முறைப்படி ஆமா, அது காவல்துறைக்கு என்ன வேலை அப்படின்னா, குற்றங்கள் நடவாமல் தடுப்பதும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துக்கு முன்னால அவங்களை கொண்டு நிறுத்தணும். அவங்க பேர்ல சார்ஜ் ஷீட் போடணும், அவங்க பேர்ல வழக்கு தொடுத்து அவங்களுக்கு நீதிமன்றம் மூலமா தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த நீதிமன்றமே கூட ஒரு கொலை வழக்கா இருந்தா ஒரு மரண தண்டனை அந்த நீதிமன்றம் விதிச்சதுன்னா, விதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா, கொலை வழக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்ல தான் நடக்கும், மாவட்ட நீதிமன்றத்தில் தான் நடக்கும். அந்த மாவட்ட நீதிமன்றமே அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அதை உடனே நிறைவேற்ற மாட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போய் ஹைகோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த ஆள் என்ன பண்ணுவாங்க, ரிவிஷன் பெட்டிஷன் போடுவாங்க. அதுவும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இவர் இருக்கார் இல்லையா குடியரசுத் தலைவர், அவருக்கு கருணை மனு போடுவாங்க. அதுவும் ரிஜெக்ட் ஆச்சுன்னா தான் அவரை தூக்கில போடுவாங்க. நிர்பயா கேஸ்ல மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 7.5 வருஷம் கழிச்சு தான் தூக்கில போட்டாங்க. அதனால நீதிமன்றமே கூட ஒருத்தனை வந்து மரண தண்டனை விதிச்சா அதை நிறைவேற்றுறதுக்கு காலங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ இது மாதிரி அடிச்சு கொண்டாங்க அப்படின்னா அது வந்து தவறான விஷயம். அதுல வந்து எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. காவல்துறையில் நான் வேலை பார்த்துருந்தாலும் அது காவல்துறை செய்யக்கூடிய வேலை கிடையாது. செஞ்சிருக்க கூடாது, செய்தார்களா இல்லையா என்பது விசாரணையில் தெரியும். ஓகே சார். ஆனால் நீதிமன்றமே என்ன கேள்வி எழுப்பியிருக்குன்னா, 26 வயது இளைஞன் எலும்பு முறிவால் ஏற்பட்டு அனுமதிக்கப்படுறான், அவன் மூச்சுத்திறனால இறந்திருக்கான்ற போது ஒரு கேள்வி எழும்புதில்ல. இப்போ இதை தீர விசாரிக்கணும், அப்போ இதில் ஏதோ சந்தேகம் இருக்குன்ற மாதிரி தான் அவங்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க சார். இது ஒன்று. ஆமாம், அதே மாதிரி அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இதை வந்து கால் உடஞ்சி இருக்கு இல்லையா, ஃபுல் எக்ஸ்ரே எடுத்து வந்து எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆமாம், அதனால வந்து நீதிமன்றம் தலையிட்டாச்சு. உயர் நீதிமன்றம் தலையிட்டு ஒரு உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா
ப்ராப்பரா என்ன செய்யணுமோ அதுபடி செய்வாங்க அப்படின்னு நம்புவோம். சார் அதே மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்லும் பொழுது இது காவல் மரணமா கருதப்படக்கூடாது. ஏன்னா கைது செய்து இந்த மாதிரி ஆகுது, மீண்டும் மருத்துவமனைக்கு சேர்க்கிறோம், அந்த நேரத்துல தான் அவர் மூச்சு திணறி இருக்கிறாரு, இது எப்படி காவல் மரணம் ஆகும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு சார். அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. இது சரியான வாதமா சார் இது? அதாவது அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு அதனால இறந்தாரு அப்படின்னா அந்த வாதம் சரியா இருக்கும். ஓகே. ஆனா அந்த காயம் ஏற்பட்டு அந்த காயத்தினால மூச்சு திணறல் ஏற்பட்டது. அந்த காயம் எப்ப ஏற்பட்டது? காவல்துறை பிடிக்கல தான் நடந்தது. ஆமா ஆமா. அது வரைக்குமே அவங்க கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க. அதான் ஜுடிஷியல் கஸ்டடியா போலீஸ் கஸ்டடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. கரெக்டா? ஆமா சார். ஆனா இது கஸ்டடி இப்போ வரைக்கும் கஸ்டடி. ஆமா, இப்போ வரைக்கும் அது கஸ்டடி டெத். இது வந்து போலீஸ் கஸ்டடி டெத்தா இல்ல ஜுடிஷியல் கஸ்டடி டெத்தாங்கிறது வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அந்த டாக்டர் கொடுக்கிற ஒப்பீனியத்துல தான் தெரிய வரும். ஓகே. அதே மாதிரி நிறைய அந்த கொஞ்சம் என்ன பேசப்படுதுன்னா, பட்டியல் சாதின்னும் போது அங்கே சாதி ஆதிக்கம் எல்லாம் இருக்குது, இவங்க மேலாம் தொடர்ந்து குறி வைக்கப்படுதுலாம் சொல்றாங்களா சார்? அந்த மாதிரி கோணத்தில் நம்ம பார்க்கணுமா? அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? காவல்துறையில வந்து எல்லாம் விவரம் தெரிஞ்சுங்க, அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே மாவட்டத்தில் ஏற்கனவே அஜித் குமார்ங்கிற ஒருத்தர் வந்து இறந்துட்டார். திருப்புவனத்துல இருந்து அடிச்சு கொண்டுட்டாங்க. ஆமா, அதுல வந்து அதுலயும் ஜாதி இல்லை. ஓகே. அந்த காவலர்கள் வந்து எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதனால அது வந்து காவல்துறை அத்துமீறல். ஓகே. அவங்க அடிச்சு கொண்டிருக்காங்க, அது தவறு. இதுல வந்து அடிச்சு அதனால தான் இறந்து போனாராங்கிறது விசாரணையில இருக்கு. விசாரணை முடிஞ்ச அப்புறம் தெரியும். நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு, உயர் நீதிமன்றம். அதனால அந்த வழக்குல வந்து நியாயம் நிச்சயமா கிடைக்கும். சார் இறுதியா ஒரு கேள்வி, எப்பவுமே அந்த வழுக்கி விழுறது தொடர்கதையா இருக்கே சார், அதை பத்தி உங்களுடைய எப்படிங்க? காவல்துறை கூட்டு போகும்பொழுது தப்பித்து ஓடுறது, வழுக்கி விழுறது என்பது வந்து தொடர்கதையா இருக்குது. நீதிமன்றமும் பல கேள்விகள் எழுப்புது. ஆனா இதே தொடர்ச்சியா தான் சார் இருக்கு. காவல்துறை அவங்க வழுக்கி விழுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காயப்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நபரை அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே விட்டுறது இல்லை. ஓகே. அவர் என்ன பண்றாங்க, டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க, அரசு மருத்துவர்கிட்ட. அவரு விசாரிச்சு ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் விபத்து பதிவேடுல எழுதுறாரு. அவர்கிட்ட கேட்டு யாரு கீழ் விழுந்து காயப்பட்டாரோ அவரை கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்லலாம்ல, ஓகே, இது மாதிரி என்ன போலீஸ் அடிச்சாங்க, அதனால தான் கால் உடைஞ்சு போச்சு. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னா அதை அவங்க என்ட்ரி பண்ணிக்குவாங்க. அந்த ரெக்கார்டு வந்து எங்கனாலும் பேசுவோம். அதுக்கு அடுத்தால நீதிமன்ற நடுவர்கிட்ட கூட்டு போறாங்க. நீதிமன்ற நடுவர் முதல் கேள்வியே இதான் கேட்பாரு, உனக்கு எப்படி காயம்பட்டதுன்னு. அப்போ அவர் அதை சொல்லலாம்ல, என்ன வந்து போலீஸ் தான் அடிச்சாங்க, அதனாலதான் எனக்கு காயம் ஏற்பட்டது அப்படின்னு அவர் சொல்லலாம்ல. அதுக்கப்புறமா அவரை ஜெயிலுக்கு கூட்டு போவாங்க. ஜெயிலுக்கு கூட்டு போனா ஜெயிலில் போன உடனே முதல் வழி என்ட்ரி திறந்து உள்ள போன உடனே இந்த காயம் உனக்கு எப்படி ஏற்படுதுன்னு கேட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப அங்க சொல்லலாம்ல, இது மாதிரி என்ன போலீஸ் தான் அடிச்சாங்க. ஆனா இது மூணுலையுமே சொல்லுங்க. ஜாமீன்ல வராரு ஒரு மாசம் கழிச்சு. அதுக்கப்புறமா அது வந்து என்ன அடிச்சுட்டாங்க, அதனால தான் கால் ஒடிஞ்சு போச்சு, கை ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு போய் யாருக்கிட்டையாவது புகார் கொடுத்தாரா? உயர் காவல்துறை அதிகாரிட்டையோ ஒரு நீதிமன்றத்திலையோ இல்ல வந்து இது இருக்கு இல்லையா, மனித உரிமை ஆணையத்திலையோ அது மாதிரி செய்யலாம் இல்லையா? ஏன் செய்யல? உண்மை இருந்தா அப்படி செய்யலாம்ல. இல்ல உண்மை இருந்தா, அவங்க பக்கம் உண்மை இருந்தா அது மாதிரி வழிகள் இருக்குல்ல, இந்த வழிமுறைகள் கைப்பற்றலாங்கிறது சொல்றேன். இல்ல சார், ஒருவேளை அதிகாரத்தை பார்த்து பயப்படுறாங்களோ, மறுபடியும் நம்மளுக்கு ஏதாவது நடந்துருமோன்ற ஒரு கண்ணோட்டத்தில் 16 வயசு பையன் 18 வயசு பையன்லாம் கொலை பண்றான். நாங்குநேரியில பாத்தீங்கல்ல, அதுல உள்ள அக்யூஸ் எல்லாமே வந்து 18ல இருந்து 20, 22 வயசுக்குள்ளதான். அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இதுல திருத்தணியில ட்ரெயின்ல பாருங்க, எல்லாம் கேட்டா சிறுவர்களுங்காங்க. ஆனா சிறுவர்களே கிடையாது அவங்க. ஆமா, அந்த சிறுவர்களுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு பாருங்க, ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். அதை முதல்ல மாத்தணும். அதனாலதான் இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் தப்பிச்சு போறாங்க. ஓகே சார், நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க சார். மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம் சார். மிக்க நன்றி.